பகல் முழுக்க ஒருத்தர் நோம்பு வச்சா ராத்திரி என்ன பண்ண நினைப்பாரு, போய் தூங்கிடணும் தான் நினைப்பாரு. ராத்திரி முழுக்க தொழுதவரு பகல்ல போன ரெஸ்ட் எடுக்கணும், இதுதானே ஏதாவது ரெண்டுமே கிடைக்குது. பகல் முழுக்க நீங்க நோம்பு வச்சுட்டீங்க, இரவு முழுக்க நீங்க தொழுதுட்டீங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு ஊர் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணி உங்களிடம் கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் சரியாக செய்தார். நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவ்வாறு அவர் காவல் காக்கும் போது அவர் உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால், உயிர் இழந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நிலைமை என்ன? அவர் செய்த நன்மைகளை அல்லாஹ் அவருடைய கணக்கில் போட்டுக் கொண்டே இருப்பான். அவர்களை பாதுகாத்தினால் 10 மக்களும் பாதுகாப்படைந்திருப்பாங்க, அந்த நன்மை இவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, இறைவனிடம் அவருக்கு உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் கபரில் வேதனை செய்பவருடைய வேதனையிலிருந்து அவர் தப்பித்துக் கொள்கிறார், பாதுகாக்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய நன்மை! நாம் இதுவரைக்கும் தேசப்பற்று சொன்னா என்ன சொல்லிட்டு இருப்போம்? மார்க்கத்தில் தேசப்பற்றை பத்தி எங்க சொல்லி இந்த ஹதீஸையோட தெளிவாக சொல்ல முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அந்த ஏகரின் சாந்தியும் சமாதானமும் அன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், அவருடைய சத்திய பாதையில் சென்ற சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபீன்கள், தபா தாபீன்கள், மேலும் இந்த ஏகத்துவத்தை தன் உயிர் மூச்சாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் காலை முதல் மாலை வரை தன்னுடைய நேரங்களை செலவழிக்காமல் கிடையாது. அப்படி ஒவ்வொரு பொறுப்புகளுக்கும் ஒரு கூலி உண்டு என்பதைப் போல இந்த மார்க்கத்திலும் நீங்கள் இன்ன நன்மைகளை செய்தால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கூலிகள் எல்லாம் கிடைக்கும் என்று படைத்த இறைவன் கூறுகிறான். அப்படி அதில் அந்த நன்மையான காரியங்கள் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எந்த சோதனையும் வராதா என்றால் நிச்சயமாக வரும். உங்களுக்கு எந்த இடைஞ்சல்களும் வராதா என்று சொன்னால் நிச்சயமாக வரும். அது உலக வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய அனைத்திலும் எப்படி ஒரு சோதனையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வருகிறதோ, அதே போல சத்திய பாதையில் ஒருவர் செல்லும் பொழுதும் அவருக்கு அந்த சோதனைகள் வரதான் செய்யும். இந்த ரமலான் மாதத்திலும் அதே போன்ற சோதனைகளை நாம் எதிர்பார்க்கலாம். அப்படி சோதனை வரும்பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த படைத்த இறைவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்ம எப்பயுமே ஒரு துவா ஓதுவோம் வெளியூருக்கு போனோன்னே, அவுது பி கலிமாத்தில்லாஹி தம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். அல்லாஹ்வே, உன்னுடைய முழுமையான பெயரை கொண்டு நீ படைத்தவைகள் தீங்கை விட்டு உன்னிடமே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். நீ தான் படைச்ச, அவங்களால எனக்கு ஏதோ ஒரு சிரமங்களோ ஏதோ ஒரு துன்பங்களோ வரப்போகுது, அதை நீதான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து உன்னுடைய முழுமையான வார்த்தையை கொண்டு நான் அந்த பாதுகாப்பை உன்னிடம் வைக்கிறேன் என்று ஒருவர் சொல்வாங்க. அப்ப இந்த துவாவை நாம் வெளியூரில் ஓதுவதற்கு காரணம் என்ன? நம்ம ஊர் மாதிரி கிடையாது, புது இடம், புது மனிதர்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புது சூழ்நிலைகள் ஒரு மனிதனால் இயல்பாக இருக்க முடியாது. தன் வீட்டில் இருப்பதை போல வெளியே இயல்பா இருக்க முடியுமா? தன் குடும்பத்தாருடன் பேசுவதை போல புதுசா ஒருத்தர்னால எல்லாத்துக்கூடையும் பேச முடியுமா? முடியாது. அப்ப அந்த இயல்பு நிலை வரவில்லை. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் என் கூட ஒருத்தர் எப்பயுமே ஒரு பாடிகார்டு இருக்கணும்னு சொல்ல முடியுமா? ஒரு காவலர் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? படைத்த இறைவன் தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன், எந்த காலத்திலும் எந்த பொழுதிலும். அப்போ நாம் நம் வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட ஒரு செயலை, பாதுகாப்பு என்கின்ற வார்த்தையை பல இடங்களில் தேர்வு செய்யக்கூடியவா இருக்கும். ஒரு மாணவர் அவருடைய பள்ளி ஆசிரியர் ஒரு குற்றத்தை சொல்லி, நீ சரியா படிக்கிறதுல பெற்றோரை அழைத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, வீட்டிலேயே எல்லாத்தையும் பேசிடுவோம். அங்க போய் என்ன திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஆசிரியர் அப்படி சொல்லுவாரு, இப்படி சொல்லுவாரு, என்ன எதுவும் பண்ணக்கூடாது, இப்படின்னு எல்லாம் வீட்டுல சொல்ல முடியும். ஆசிரியர்கிட்ட போய் சொல்ல முடியும், எங்க அம்மா வருவாங்க, என்ன முன்னாடி திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. இதுதான் இயல்பு நிலை. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வீட்டில் உரிமையோடு பழகக்கூடியவர்கள் தாய் தந்தையர் மற்றும் நம்மளுடைய பாதுகாவலர்கள்.
ஆனா வெளியே இருக்கக்கூடிய அப்படி உரிமை கிடையாது. வெளியோட்டமாக ஒருவர் என்ன செய்கிறார் என்று வைத்துதான் தீர்ப்பே சொல்ல முடியும். இதை நாம விளங்கிக்கணும் சரியா. அப்ப பாதுகாப்பு என்பது என்ன? அல்லாஹ்வின் பெயரை கொண்டு பாதுகாப்பு தேட வேண்டும். சரி, இந்த பாதுகாப்பு யாருக்கெல்லாம் தேவைப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. மதீனா மக்கால இருந்தாங்க, மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள், ஹிஜ்ரத் நடக்கிறது. அங்க சென்ற உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இரவுகள் கண் விழித்துக் கொண்டே இருந்தார்கள், தூங்கல. எத்தனைன்னு சொல்லல, பல இரவுகள் கண்களை விழித்துக் கொண்டே இருந்தாங்க. என்ன காரணம்? ஒரு அச்சம். ஒரு புது ஊர் மதீனா, ஒரு அச்சத்தின் காரணமாக. எதிரிகள்ங்கிறவங்க எங்க வேணா இருப்பாங்க, எந்த ஊர்ல வேணா இருப்பாங்க. மக்கால மட்டும் எதிரி கிடையாது, மதீனாவிலும் இருந்தார்கள். அந்த எதிரிகளுடன் தொடர்பு வைத்தவர்கள், அவருடைய சொந்தக்காரர்கள், பந்தங்கள் மதீனாவிலும் இருந்தார்கள். அவர்களால் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரலாமே என்பதை போல நபிகள் கண் விழித்துக் கொண்டே இருந்தாங்க. ராத்திரி முழுக்க சரியா தூக்கம் இல்லை. ஒரு முறை இது நீண்டு செல்லாமல் ஒரு காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க, என் தோழர்களிடையே எனக்கு இரவில் காவல் காப்பதற்கு ஏற்ற மனிதர் ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கூறினார்கள். என்னுடைய தோழர்கள் இருக்கீங்க இல்லையா, உங்கள ஒருத்தர் என்னுடைய ராத்திரி பாதுகாப்புக்காக ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா அவரை நான் என்ன செய்வேன், எனக்கு நல்லா இருக்குமே என்பதை நல்லா பயான கவனிங்க. இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் கேட்கப்படுவதே அந்த ஒரு கவனத்திற்காக. சரி, அப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த செய்திகள்லாம் மார்க்க விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது நாம் அதுக்கு ஆர்வத்துடன் கேட்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அச்சத்தின் காரணமா என்ன செய்யறாங்க, இரவு என்னுடைய தோழர்களே இப்படி உங்களுக்கு ஒருத்தர் எனக்கு பாதுகாப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஏதெல்லாம் கேட்கல, உடனே செவி மருத்துவம் கட்டுப்பட்டோம். செவி மருத்துவம் மாறு செய்யணும்னு சொல்லல, செவி மருத்துவம் கட்டுப்பட்டோம். ஒருத்தர் போனாரு, ஒரு ஆயுதங்களை எடுக்கக்கூடிய சத்தம் கேட்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, யார் அது அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே நாம் இன்னைக்கு டிவியிலேயோ தொலைக்காட்சிகளிலேயோ படங்களிலோ வரோம்ல இந்த ஹீரோ என்ட்ரி, அப்படி கிடையாது. நீங்க அவங்கள பெருசா நினைக்கிறீங்களே, அவருக்காக ஒரு கட்சியை தொடர்ந்து அல்லது அவங்களுக்கு ஒரு போட்டோ போட்டு பால் அபிஷேகம் செய்றீங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நடிப்பல்ல. அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களே அந்த ஒரு இடம் கிடையாது. இவர் என்ன செய்யறார், மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த நல்ல மனிதரை பாதுகாக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவரா வந்தாங்க. அந்த வார்த்தை என்பது ஒரு தடவை சொல்லலாம், அவர் ஒரே தடவை தான் சொன்னாரு, உடனே கட்டுப்பட்டாங்களா இல்லையா? என்ன பண்ணாங்க, ஆயுதங்களை எடுத்து வந்து நிக்கிறாரு. யார் அதுன்னு கேட்ட உடனே நானே சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டோனே, உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்றாங்களே. சிந்தித்து பாருங்க, பாதுகாப்பிலே இவரை ஒருவர் தாக்க வருகிறார்னு சொன்னா முதல் பாதுகாப்பு யார் இருப்பாரு? இவருக்கு பாதுகாப்பு செய்யக்கூடியவங்க முன்னாடி போவார், அவர் உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருடைய ஏதேனும் கைகளோ கால்களோ அல்லது அவர் வெட்டுப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பிரச்சனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருதோ அவருக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாவலர் தான் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒருவர் முன் வருகிறார் என்று சொன்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நாம இன்னைக்கு சொல்லுவோமே, என்னுடைய நண்பர், அவரை நான் பிரியவே மாட்டேன், ஒட்டிக்குவோம். உயிர் காப்பான் தோழன், உயிர் எடுப்பான் தோழன், உயிர் காப்பான் தோழன், அவர் என்னை பிரிக்க முடியாது. எங்களோட நட்பு எத்தனை வருஷம் தெரியுமா? இப்படியே நாட்கள் சொல்லுவாங்க, நட்பு நட்புன்னு. குடும்பங்கள் ஆகும் பொழுது அந்த நட்பினிடம் போன் தான் பேச முடியும், அதில் நேரடியாக பேசுறதுக்கு கூட நேரம் இருக்காது. அவரோட குடும்பத்தை பார்த்து செல்லத்தானே பார்ப்பாங்க. இவர் ஒரு நட்புன்னு சொல்லியிருப்பாரு, அவர் குடும்பத்தை பார்க்க போயிடுவாரு, அவர் வெளியூருக்கு போயிடுவாரு, இவரை பார்த்துட்டு போயிடுவாரு. உயிர் காக்க மாட்டாங்க. அவர்களுடைய காலகட்டம் முடிந்தோடனே அடுத்த ஒரு நட்பு கிடைக்கும். சிலருக்கு தொடர்ச்சியாக வருவது இருக்கு, அல்லாஹ்வுடைய அருட்கொடையது. ஆனா இங்கே கிடைத்த இந்த நபரானவர் சாதாரணவர் கிடையாது. என்ன செய்யறாரு, என் உயிரை வேணாலும் நான் தருகிறேன்,
எங்கள் தோழரிடமிருந்து ஒருவர் என்று சொன்ன உடனே முதல்ல வந்து அந்த நபருக்கு என்றும் ஒரு சிறப்பு இருக்கா இல்லையா? முதல்ல கூப்பிட்டோன்னே இவர் தான் வராரு, அவருக்கு ஒரு சிறப்பு இருக்கா இல்லையா? எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, யாரோ ஒருத்தர் வாங்கன்னு சொன்னா இவருக்கு நடுவில் போய் நம்ம உயிரை விடணுமா? உயிர் தான் பெருசு, நட்பு ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் உயிர், அதுக்கப்புறம் நட்பு. இப்படி என்று இந்த உலகத்தை யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் தயக்கமே காட்டல, நான் வரட்டுமான்னு கேட்கல, நேரடியா போறாரு, ஆயுதங்களை தயார் பண்ணி முன்னாடி வந்து நிக்கிறேன், நீங்க இப்ப போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு மறுநாள் வந்துடுறேன், இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க. இதெல்லாம் கிடையாது, உடனடியா சொன்ன உடனே. இது எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு! இதுதான் என்ன செய்வாங்க, உயிர் காப்பான் தோழன்கிறது. உயிருக்கு ஆபத்து, அவர் தூக்கமே இல்லை, என் நண்பர் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. இது ஒரு பக்கம் இருந்தால், மேலும் இஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறாங்க? இந்த உலகத்தின் மீது உங்க நண்பர்கள் மீட்டும் பாசம் அல்ல, இந்த தேசத்தின் மீதும் உங்களுக்கு பாசம் வேண்டும். நாட்டு பற்றுன்னு சொல்லுவோம்ல, சுதந்திர தினம் வந்துருச்சு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தை பற்றி சொல்லி நாட்டுப்பற்றை நாங்கள் வெளிப்படுத்துவோம் இப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆனால் இஸ்லாம் அப்படி ஒரு செயலை செய்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்குன்னு சொல்லி எல்லா நாளும் அந்த நன்மை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பகல் ஒரு இரவு நாட்டின் எல்லையை காக்கும் பணியில் ஈடுபடுவது என்பது, ஒரு பகலோ அல்லது இரவோ நாட்டின் எல்லை இருக்குல்லையே, ஒரு மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு பாப்போம், மிலிட்டரி போர்ஸ்ங்கிறாங்க, கடற்படைங்கிறாங்க, விமானப்படைங்கிறாங்க, இப்படி பாதுகாப்புக்கு இருக்காங்களே, அந்த மாதிரி இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய, அந்த எல்லையை பாதுகாக்கக்கூடியவர்கள் காலையில் ஒரு வேளை, ஒரு பகல் அல்லது ஒரு இரவு, ரெண்டையும் சேர்த்து ஒருவர் இந்த நாட்டை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் அவருக்குரிய நன்மை என்ன தெரியுமா? ஒரு வருடம் பகல் முழுக்க, ஒரு மாதம் பகல் முழுக்க நின்று நோன்பு நோன்பு வைப்பாங்களே, அந்த மாதிரி பகல் எல்லாம் நோன்பு வச்சிருக்கோம்ல இன்னைக்கு, அதை போன்று ரமலான் மாசத்துக்கு சிறப்பு. சாதாரணமா நீங்க நோன்பு வச்சீங்கன்னா 1 மாசம் வைக்கிறீங்க, எவ்வளவு சிரமத்தோடு வைப்பீங்க, அதுக்கு எவ்வளவு நன்மை எதிர்பார்ப்பீங்க. நன்மை எனக்கு பத்தாது, இன்னும் கூலி ஜாஸ்தி வேணும்னு எதிர்பார்ப்பீங்களே, அந்த மாதிரி பகல் முழுக்க நீங்கள் செய்த நோன்பை போல இரவு முழுக்க நீங்க முழிச்சிருந்து தொழுவீங்க, அதுக்கான நன்மையை விட சிறந்தது கிடைக்கும்னு சொல்றாங்க. பகல் முழுக்க ஒருத்தர் நோன்பு வச்சா ராத்திரி என்ன பண்ணு நினைப்பாரு, போய் தூங்கிடணும் தான் நினைப்பாரு. ராத்திரி முழுக்க தொழுதவரு பகல்ல போன ரெஸ்ட் எடுக்கணும், இதுதானே யதார்த்தம். ரெண்டுமே கிடைக்குது. பகல் முழுக்க நீங்க நோன்பு வச்சுட்டீங்க, இரவு முழுக்க நீங்கள் தொழுதுட்டீங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு ஊர் எல்லையை பாதுகாக்கக்கூடிய பணி உங்களிடம் கொடுக்கப்பட்டு அதை நீங்கள் சரியாக செய்தால். நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவ்வாறு அவர்கள் காவல் காக்கும் போது அவர் உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால், உயிர் இழந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய நிலைமை என்ன? அவர் செய்த நன்மைகளை அல்லாஹ் அவருடைய கணக்கில் போட்டுக்கொண்டே இருப்பான். அவர் இந்த பாதுகாத்தினால 10 மக்களும் பாதுகாப்பு அடைஞ்சிருப்பாங்களே, அந்த நன்மை இவருக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, இறைவனிடம் அவருக்கு உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் கபரில் வேதனை செய்பவருடைய வேதனையிலிருந்து அவர் தப்பித்துக் கொள்கிறார், பாதுகாக்கப்படுகிறார். எவ்வளவு பெரிய நன்மை! நம்ம இதுவரைக்கும் தேசப்பற்றுன்னு சொன்னா என்ன சொல்லிட்டு இருப்போம்? மார்க்கத்தில் தேசப்பற்றியை பத்தி எங்க சொல்லு, இந்த ஹதீஸை விட தெளிவாக சொல்ல முடியாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ், முஸ்லிம்ல 3876 பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பாதுகாப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல் பாதுகாப்பு அல்லாஹ்விடம் நாம் தேட வேண்டும். எனக்கு எந்த சிரமங்கள் வந்தாலும் அல்லாஹ்விடம் நான் கேட்க வேண்டும். முழுமையான பாதுகாப்பு யார் கொடுப்பா? அல்லாஹ் தான் கொடுப்பான். இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்க கொடுப்பாங்க. வெளியூர் போயிட்டா எங்க ஊருக்காரங்களே எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வராங்க, வாங்கன்னு கூப்பிட முடியுமா? இல்ல வராங்கன்னு தான் சொல்ல முடியுமா? இல்ல வாகனத்துல தான் போயிட்டு இருக்கோம், பாதுகாப்பு யார் கொடுப்பா? இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்ததுனால தானே அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியும். அப்ப இந்த பாதுகாப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? முதல்ல இறைவனிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இரண்டாவது, மற்ற பாதுகாப்புடையவர்களுக்கு பாதுகாப்பு செய்யக்கூடிய மனநிலை நமக்கு வர வேண்டும். அந்த பாதுகாக்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சா,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நடந்த செய்தியை நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால தூக்கம் இல்லாம இருந்தாங்க. அவர்கள் என்னுடைய தோழர்கள் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் சொன்ன உடனே வந்தவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே எந்த மாற்றம் கிடையாது. அவர் தயாரா வந்து நிக்கிறாரு, யூனிஃபார்மோட கையில என்ன பண்றாரு, ஆயத்தோட வந்து நிக்கிறாரு. இப்ப போய் தூங்குங்க யா ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய மனசு பாருங்க, பாதுகாப்பு கொடுப்பது. இந்த உலக ஒருத்தர் வந்து எனக்கு நான் காவல்துறைக்கு போகணும்னு நினைக்கிறாரு, இல்ல மக்களை நான் பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த மார்க்கம் என்ன அவங்களுக்கு கூலி கொடுக்குது? பகலெல்லாம் நோன்பு வச்சீங்க, ஒரு மாசம் இரவெல்லாம் என்ன பண்ணீங்க? தொழுவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இப்படி நீங்க செய்தனால அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு மௌத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அல்லாஹ்விடம் உணவு கிடைக்கிறது, கபர் வேதனையிலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இப்படி எல்லாம் கொடுப்பது ஒரே ஒரு விஷயம். ஒரே நாள் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தாலே போதும். ஒரு நாள் பகல், ஒரு நாள் இரவு. இப்ப இதைவே தன்னுடைய தொழிலாக இல்லை, இதைவே தன்னுடைய வாழ்க்கையாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மை. இப்ப அந்த நிலைமை மாறி நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிற மாதிரி ஆக்கிடக்கூடாது. ஒருவருக்கு யாருடைய கரங்கள் மூலம், யாருடைய எந்த ஒரு முஸ்லீம் மூலம் மற்றவர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு எந்த சிரமங்களும் வந்துடக்கூடாது. அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் நினைச்சிடக்கூடாது. மனதார கூட நினைச்சிடக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது நான் நல்லவன், அவர் அந்தக்கம் போயிட்டா நான் யாருன்னு காட்டுன்னு சொல்லி சைத்தான் தான் வேலையை காட்டுவான். அவனோட நாம என்ன பண்ணிடக்கூடாது, நட்பு வச்சிடக்கூடாது. அப்போ நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வெளிப்படையாக ஒருவர் பார்க்கக்கூடிய இடத்தில் வெளிப்படையாக தான் நமக்கு தெரியும் அவர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய செயல்பாடுகள் மூலம் சொல்லுவோம். அதே போல உள்ளத்திலே இருந்தவன் அல்லாஹ். அதை உள்ளத்தை எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், தயார் செய்துக்கணும். எந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி, நான் இங்கே இருக்கும்போது தான் இந்த நன்மையை செய்ய, பள்ளிவாசலை விட்டு சென்று விட்டால் என்னுடைய வாழ்க்கையை வேறு மாற்றிடக்கூடாது. நஷ்டம் நமக்கு தான், கஷ்டம் மக்களுக்கு. இப்படி ஆயிடக்கூடாது நம் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை உயிர் காப்பான் தோழங்கிற வார்த்தைக்கு உறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சகாபாக்கள் இருந்தாங்க பாருங்க. அடுத்தடுத்து வரிசையா வராமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, வந்திருப்போம். முதல்ல யார் வந்தீங்க? செவிமடுத்தோம் கட்டுப்பட்டோம் யார் முதல்ல செஞ்சீங்க? நீங்க அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் 1000 பேர் வருவாங்கப்பா, முதல்ல யார் வந்தீங்க? அப்படி என்றுதான் இந்த மார்க்கத்தில் நன்மைகள் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே அத்தகைய வரிசையில் என்றுமே நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, உற்ற நண்பனாக யார் இருந்தாலும் உயிர் காப்பான் என்பது இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு சொல்ல முடியாது. தன் உயிரையும் கொடுத்து ஒரு நண்பர் உங்களுடன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நட்பை எப்படி பராமரிப்பீர்களோ அதை விட இந்த மார்க்கம் உங்களை நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்து உங்களை அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே அந்த அழைப்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த மார்க்கத்துடன் உள்ள தொடர்பை என்றும் அத்து விடாதீர்கள் என்பதை தெல்ல தெளிவாக கூறி, சிறந்த நண்பன் இந்த மார்க்கம் என்பதையும் உணர்ந்து அதில் பயணம் செய்யக்கூடியவர்கள், சிறப்பாக பயணம் செய்யக்கூடியவர்களுடைய வரிசையிலே உங்களை நன்மையை வல்ல ரஹ்மான் ஆக்கிடுவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.